வெல்கம். சிவிக்ஸில் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த லெசனோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் 74 வந்து என்ன சொல்லுதுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு ஹெட்டாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. பிரசிடெண்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு ப்ரைம் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் படி நடப்பாங்கன்றது ஆர்டிகிள் 74 சொல்லப்படுது. இப்போ போஸ்ட் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் இதை வந்து எங்கே இருந்து எடுத்திருக்கோம், இந்த ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்ற பிரதமர்ன்ற பதவியை வந்து எங்கே இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன்ஸில் இருந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் மினிஸ்டர்ஸில் இருக்குது. அதனால் இதை வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் பார்லிமெண்ட் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸில் வந்து மக்களவை எலெக்ஷனில் வந்து என்னென்னா ஒரு பார்ட்டி வந்து நிறையா வின் பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டியான பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டியான சீட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியோட லீடரை கூப்பிட்டு பிரசிடெண்ட் வந்து என்னென்னா ப்ரைம் மினிஸ்டராக அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற மினிஸ்டர்ஸை பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ப்ரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி. ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இவங்கள இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க பிரசிடெண்ட்டுக்கு. அதுபடி இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஒரு பார்ட்டியும் இவ்வளோ மெஜாரிட்டின்னு இருக்குது, இவ்வளோ சீட்ஸை வின் பண்ணியிருக்கணும் லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு, அப்படி எந்த பார்ட்டியுமே வின் பண்ணாட்டி எந்த பார்ட்டி கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ, அந்த டார்கெட்டை வந்து வின் பண்ணாமல் அதிகமான சீட்ஸை வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு என்னென்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. கேபினெட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பிரசிடெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. பிரசிடெண்ட் வந்து என்னென்னா அந்த பார்ட்டியோட லீடருக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர்னும் மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து என்னென்னா ப்ரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி மற்ற மினிஸ்டர்ஸை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பராக இல்லாட்டினாலும் அவங்கள என்னவா மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சன் வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பராக இல்லாட்டினாலும் என்னவா மினிஸ்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து என்னென்னா அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். இப்போ மினிஸ்டர்ஸ் வந்து என்னென்னா கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவாகவும் ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து மக்களவைக்கு வந்து பொறுப்பாக இருக்காங்க. என்ன விஷயம் நடக்கனாலும் மினிஸ்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். இப்போ டியூட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 78 வந்து அவங்களோட டியூட்டிஸ், ப்ரைம் மினிஸ்டர்ஸோட டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் 78. 74 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு தலைமையாக ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அட்வைஸ் படி பிரசிடெண்ட் வந்து நடப்பாங்க அப்படின்றது தான் ஆர்டிகல் 74 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ப்ரைம் மினிஸ்டர்ஸ் தான் மினிஸ்டர்ஸோட ரேங்கை டிசைட் பண்ணுவாங்க. எந்தெந்த மினிஸ்டர்ஸை எந்தெந்த அமைச்சர்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் போடணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ். அடுத்து வந்து கேபினட் மீட்டிங் வந்து எப்போ நடக்கணும், அதோட டேட் என்ன, அதோட அஜெண்டா என்ன அப்படின்றத உறுதி செய்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து இப்போ என்னென்னா இப்போ கேபினட் மீட்டிங் அல்லாத நாட்களில் அவங்களோட சீனியர் கொலீக்ஸோட 2 or 3 பேரோட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் ப்ரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் தான் மற்ற மினிஸ்டர்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க என்னென்னா ஏதாச்சும் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் பிரசிடெண்ட் கிட்ட சொல்லக்கூடியது யார் பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏதாச்சும் டெசிஷன்ஸ் எடுக்கிறத கொண்டு போய் சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட். அடுத்து வந்து என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த பிரசிடெண்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு நடுவில் என்னென்னா ஒரு லிங்காக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன ஒரு சட்டங்கள் கொண்டு வரலாம், திருத்தங்கள் கொண்டு வரலான்றத நினைக்கிறப்ப, மசோதாலாம் கொண்டுட்டு வர்றப்ப பிரசிடெண்ட் வந்து
என்ன பிரசிடெண்ட் கிட்ட போய் பிரைம் மினிஸ்டர் சொல்லணும். இப்போ பில்லுன்னு பார்க்கும்போது ஒரு மசோதாவாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இப்போ சட்டங்கள் கொண்டுட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு அமைச்சரவையில் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, அதுதான் பில்லு. அந்த பில்லை வந்து என்னென்னா பிரசிடெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்தாதான் அது சட்டமாக மாறும், இல்லாட்டி அது ஒரு மசோதாவாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்னா லீடர் ஆஃப் அ பர்சன், சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் அ கண்ட்ரி. நம்ம நாட்டோட லீடர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா காமன்வெல்த், அடுத்து சார்க் நேஷன்ஸ், நான் அலிட் நேஷன்ஸ், இங்கெல்லாம் என்னென்னா நம்ம நாட்டோட பிரதிநிதியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் நம்மளோட நாட்டோட பிரதிநிதியாக நம்ம நாட்டை எடுத்துரைக்கிற மாதிரி இந்த இடங்கள்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்னென்னா லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸில் 15% தான் என்னவா இருக்கணும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் 15% தான் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் பிரைம் மினிஸ்டரும் இன்க்ளூட் ஆவாங்க. அடுத்து பார்த்தோன்னா கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ கேபினட் மினிஸ்டர்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர். இப்போ கேபினட் மினிஸ்டர் அப்படின்றத பார்த்தோன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் சீனியர் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. இவங்க என்னென்னா இவங்க தான் கேபினெட்டில் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம், இதெல்லாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னா இப்போ சட்டங்கள் கொண்டுட்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ். இவங்க வந்து கேபினட் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. இது மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோன்னா இவங்க வந்து செகண்ட் கேட்டகரி மினிஸ்டர்ஸ். இப்போ செகண்ட் கேட்டகரி மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கும் சில டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜ், இந்த துறை வந்து உங்களுக்கு பொறுப்புன்னு இருக்குது. ஆனால் இவங்க கேபினட் மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டா மட்டும், இன்வைட் பண்ணால், கேபினட் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணால் மட்டும் இவங்க போகலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா டெபுட்டி மினிஸ்டர்ஸ் தான் லோவஸ்ட் ரேங்க் மினிஸ்டர்ஸ். இப்போ லோவஸ்ட் ரேங்க் மினிஸ்டர்ஸில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கேபினட்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து அவங்க வேலைகளை செய்யும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த துறை சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க உதவி புரிவாங்க. அதுதான் டெபுட்டி மினிஸ்டர்ஸோட வேலை. அடுத்து வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ பார்லிமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா 3 பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா பிரசிடெண்ட், ராஜ்யசபான்றது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், லோக்சபான்றது ஹவுஸ் ஆஃப் அ பீப்புள். சில நேரங்களில் ஹவுஸ் ஆஃப் அ பீப்புள்னு சொல்லிடுவாங்க, லோக்சபான்னு சொல்லாமல். இப்போ ஹவுஸ் ஆஃப் அ பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா லோக்சபா. இப்போ ராஜ்யசபான்றது வந்து என்னென்னா அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, லோக்சபா லோவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. லோவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ், ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகள் இருக்குது. இதை தான் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, லோக்சபாவையும் ராஜ்யசபாவை. அடுத்து வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபாவில் என்ன இருப்பாங்கன்னா 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 238 பேர் வந்து எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ். இவங்களெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமாக தான் எடுக்கிறாங்க. இப்போ 237 மொத்தம் 250, இதில் 238 பேர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த 12 பேர் யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. சில துறைகளில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கள்ல அவங்கள வந்து பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுறாங்க. பார்த்தோன்னா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்கள யார் வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுறாங்க. மொத்தம் 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் மெம்பர்ஸாக இருக்க குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது,
அடுத்து வந்து பார்த்தோன்னா அரசு பதவிகள் எதுலேயும் இருக்கக்கூடாது, லாபம் தரக்கூடிய அரசு பதவிகள் எதுலேயும் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து மனநல பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து கடனை வந்து திருப்பி தர முடியாதவராக இருக்கக்கூடாது. இப்போ பேங்க்கில் ஒரு 50 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்து இப்போ திருப்பி கட்ட முடியலை, அந்த மாதிரியான ஆட்களாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபாவில் மெம்பராக இருக்கணும்னா லோக்சபாலையும் மற்ற சட்டமன்றங்கள் எதுலேயும், மாநில சட்டமன்றங்கள் பார்த்தோன்னா எதுலேயும் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ஹவுசஸ். இப்போ ராஜ்யசபான்றது இது வந்து முக்கியமான கேள்வி. ராஜ்யசபான்றது என்னென்னா பெர்மனண்ட் ஹவுஸ். அது வந்து எப்படின்னு கேட்பாங்க. ராஜ்யசபான்றது பெர்மனண்ட் ஹவுஸ் தான், அதை வந்து கழிக்க முடியாது. இப்போ பார்த்தோன்னா அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் என்னென்னா 6 வருஷத்துக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ 3/4 மெம்பர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆயிடுவாங்க. நியூ மெம்பர்ஸை ஃபில் பண்ண என்னென்னா எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த என்னென்னா 3/1 ரிட்டையர் ஆயிடுறாங்க. 3/1 ரிட்டையர் ஆகவும் அந்த இப்போ ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, ஏன்னா ரிட்டையர் ஆகிடுறாங்க. அவங்கள எலெக்ட் பண்ணுறதுக்கு நியூ மெம்பர்ஸை, அந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நியூ மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் அ ராஜ்யசபா. இப்போ எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் அப்படின்றது என்னென்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் என்னென்னா சேர்பர்சன், எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் அ ராஜ்யசபா. அடுத்து டெபுட்டி சேர்பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா இப்போ ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தவங்களை ராஜ்யசபா மெம்பர்ஸில் இருந்து டெபுட்டி சேர்பர்சனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா மணிபில். ராஜ்யசபாவுக்கு வந்து மணிபில்லை திருத்தம் கொண்டாடவோ அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு உரிமையும் இல்லை. மணிபில் வந்து ஒன்லி லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா இப்போ மணிபில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, லோக்சபாவில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதை ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க அப்ரூவலுக்காண்டி. இப்போ ராஜ்யசபா அதை அப்ரூவ் பண்ணாட்டினாலும் அது என்னென்னா 14 நாளில் அந்த பில்லு வந்து பாஸ் ஆயிரும். அடுத்து வந்து என்னென்னா இப்போ லோக்சபா வந்து என்னென்னா அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வராங்க. இப்போ ஒரு சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டுட்டு வராங்கன்னா ராஜ்யசபா சில ப்ரொப்போசல் சொல்லலாம், அதை வந்து லோக்சபா ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் அந்த ப்ரொப்போசலை என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலான்றதை இங்கே சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன்ஸ். இப்போ ராஜ்யசபாவில் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா எலெக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட் எலெக்டட் அசம்பிளிஸில் இருந்து வராங்க. எந்த முறையிலனா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் முறையில் வராங்க. இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து என்னென்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கலை ராஜ்யசபா மெம்பர்ஸை, இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். அடுத்து வந்து பார்த்தோன்னா லோக்சபா. இப்போ லோக்சபாவில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா 552 மெம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ லோக்சபாவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எலெக்டட்னா 543 இருக்காங்க. 530 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ஸில் இருந்தும் 13 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸில் இருந்தும், மொத்தம் அப்போ 543 பேர். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்து 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருந்து. ஆனால் இப்போ வந்து இந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அவங்க வந்து என்னென்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியானனால இந்த ரிசர்வேஷன் இப்போ இல்லை. 2 பேரை பிரசிடெண்ட் ராஜ்யசபாவில் இப்போ நாமினேட் பண்ணுறது இல்லை. அடுத்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ மெம்பர்ஸ். இப்போ மெம்பர் நம்ம ராஜ்யசபாவுக்கு பார்த்தோம், இப்போ லோக்சபாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ராஜ்யசபாவுக்கு வந்து 30 வயசுன்றதை பார்த்தோம், இங்கே வந்து 25 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சு இருக்கணும். அடுத்து வந்து வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் வந்து இருக்கணும். அடுத்து என்னென்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு பதவியிலையும் வகிக்கக்கூடாது, மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, அதே மாதிரி எக்கனாமிக்கலி சால்வெண்ட்டாக இருக்கணும். அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் அ ஹவுசஸ். டேர்ம்ஸ் ஆஃப் அ ஹவுசஸ் வந்து பார்த்தோன்னா லோக்சபா வந்து என்னென்னா 5 வருஷம்,
அங்கே வந்து பார்த்தோம் என்னென்னா அது வந்து பெர்மனண்ட் ஹவுஸ் டிசால்வ் பண்ண முடியாது. அங்கே இருக்க மெம்பர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க அப்படின்றத பார்த்தோம். 3ல் 1 பங்கு மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க. இது வந்து என்னென்னா இதை வந்து கலைக்க முடியும், அங்கே வந்து கலைக்க முடியாது. இப்போ என்னென்னா இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி என்னென்னா பிரசிடெண்ட் வந்து டிசால்வ் பண்ண முடியும், அந்த மக்களவையை வந்து கலைக்க முடியும். அப்போ வந்து என்னென்னா பிரசிடெண்ட் வந்து என்னென்னா ஒத்தி வைக்கவோ லோக்சபாவை ஒத்தி வைக்கவோ கலைக்கவோ முடியும். யாரோட அட்வைஸ் படினா அதுவும் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி தான். அடுத்து பார்த்தோன்னா எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷன். மெம்பர்ஸ் ஆஃப் அ லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள்ஸ். இது வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ். அங்கே வந்து பார்த்தா ராஜ்யசபாவில் அது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸு. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து என்னென்னா இந்த லோக்சபா எலெக்ஷனை நடத்துகிறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, மேற்பார்வையிடுறாங்க. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் படி லோக்சபாவில் நம்ம வந்து என்னென்னா ஓட்டளிக்கிறோம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லா இந்தியர்களுக்கும் ஓட்டுரிமை வந்து கொடுக்கறது தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா லோக்சபாவோட ஃபங்க்ஷன் என்னென்னா பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை வந்து என்னென்னா பாஸ் பண்ணுறது லோக்சபாவில். அது இன்க்ளூடிங் மணிபில்லாம் லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபா மாதிரியே இதுக்கும் என்னென்னா என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் அண்டு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்கிறது. இம்பீச்மெண்ட்னா பதவி நீக்கம் செய்கிறது. இதில் வந்து லோக்சபாவில் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபா மாதிரியே என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து என்னென்னா பாஸ் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜ்யசபாவில் தமிழ்நாட்டில் இருந்து 18 மெம்பர்ஸும் லோக்சபாவில் தமிழ்நாட்டில் இருந்து 39 மெம்பர்ஸும் இருக்காங்க. இப்போ ஸ்பீக்கர் சபாநாயகர் பார்த்தோன்னா ஸ்பீக்கர் வந்து என்னென்னா அதில் இருக்க மெம்பர்ஸில் ஒருத்தவங்களையே எலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து முக்கியமான பதவி வந்து வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பதவி. இப்போ ஸ்பீக்கர் வந்து பார்த்தோன்னா அந்த மக்களவையை வந்து கலைக்கலாம். கலைக்கும்போது என்னென்னா அந்த மக்களவையோடு சேர்ந்து புது ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும், புது சபாநாயகர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் இவர் பதவியில் வகிக்கலாம். இப்போ என்னென்னா மக்களவையை கலைக்கிறாங்கன்னா அதில் இருக்க ஸ்பீக்கர் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வர்ற வரைக்கும் அவர் கலைச்சாலும் கூட பதவி காலத்தில் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ இரு அவைகளையுமே ஒன்றா கூட்டி உட்கார வைக்கிறாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் நடக்குது. அப்படி ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்போது அதில் தலைமை வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான். ஏன்னா ராஜ்யசபாவும் இருக்காங்க, லோக்சபாவும் இருக்காங்க. ராஜ்யசபாவில் யார் இருக்கா? வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க. அதோட சேர்பர்சனாக வைஸ் பிரசிடெண்ட் இருக்கும்போது, ஆனால் ஜாயிண்ட் சிட்டிங்னால் லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் அதில் இருக்க முடியும். ஒரு பில் மணி பில்லா இல்லை ஆர்டினரி பில்லா அப்படின்றத டிசைட் பண்ணுறதும் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பீக்கர் தான், லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது இப்போ ஸ்பீக்கரோட பிளேஸ் வந்து வேக்கண்ட் ஆயிடுச்சு, இல்லை அவரால் வர முடியலை அப்படின்னு பார்த்தோன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுவார். அடுத்து பார்லிமெண்ட் செஷன், பட்ஜெட் செஷன் பார்த்தோன்னா February to May, மான்சூன் செஷன் July to September, வின்டர் செஷன் November to December. அடுத்து பார்த்தோன்னா பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட். இப்போ பாராளுமன்றத்தோட பணிகள் என்ன, அதற்கு இருக்க அதிகாரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாராளுமன்றத்தோட அதிகாரம் பார்த்தோன்னா அவங்க வந்து சட்டங்களை இயற்றுறாங்க, நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறாங்க. அடுத்து வந்து என்னென்னா வரவு செலவு கணக்குகளை பார்க்குறாங்க, மக்களோட குறைகளை தீர்க்க வழிகளை மேற்கொள்கிறாங்க. அடுத்து என்னென்னா டெவலப்மெண்டல் பிளான்ஸு என்னென்னா என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டுட்டு வராங்க, மற்ற நாடுகளோட உறவுகளை மேற்கொள்கிறாங்க. அடுத்து இன்டர்னல் பாலிசிஸ், உள்நாட்டு கொள்கைகளையும் மேற்கொள்கிறாங்க. அடுத்து வந்து பார்லிமெண்ட் வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் செய்கிறது, பிரசிடெண்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்,
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்ன்றது கணக்காயர். இவங்க எல்லாத்தையுமே பதவி நீக்கம் செய்யக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றத்தில் இருக்குது. அடுத்து பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலான்னா ஸ்டேட்ஸோட மாநிலங்களோட எல்லைகளை வந்து என்னென்னா மாற்ற முடியும். அந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம்.